வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக 2017ஆம் ஆண்டு முதல் மறுக்கப்பட்டு வரும் 7வது ஊதியக்குழு ஊதிய பயன்களை நிறைவேற்ற வேண்டும், அரசு பொறியியல் துறைகளை மேம்படுத்த பொறியியல் சீராய்வு குழு அமைத்திட வேண்டும், கலைஞர் வழங்கிய 6வது ஊதிய குழுவின்படி வாக்குறுதியை உறுதிப்படுத்த வேண்டும், பொறியாளர்களின் பதவி உயர்வு குறைவான எண்ணிக்கையில் உள்ளதால் காலமுறை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பொறியாளர் சங்கம், உதவி பொறியாளர் சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் சங்கம், ஊரக வளர்ச்சித்துறை பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமூக அந்தஸ்தை உறுதிப்படுத்திட ஊதிய விகிதத்தை நிலைநிறுத்த ஒன்று சேருவோம். தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழங்கிய 6வது ஊதிய குழு ஊதியத்தை வழங்கியது. உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழங்கிய ஊதியத்தை உறுதிப்படுத்து 2017 முதல் மறுக்கப்பட்டு வரும் 7வது ஊதிய குழு பயன்களை நிறைவேற்று. என்னாச்சு 2021 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? நியாயமா கொடுக்காமல் இருப்பது நியாயமா? திரும்ப பெறு பதவி உயர்வு பெற்ற பொறியாளர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யக்கூடாது என நிதித்துறை கடிதத்தை திரும்ப பெறு.